மொதல் தடவை மலேசியா போகிறோம், மொதல் தடவை ஃப்ளைட்டில் போகிறோம், மொதல் தடவை நாங்கள் 8 பேர் சேர்ந்து போகிறோம். இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் மொமெண்ட்டுன்னு நிறைய விஷயம் இருக்குது இந்த ட்ரிப்பில். நீங்கள் ஃப்ளைட்டில் போக போகிறீங்கனாலோ இல்லை மலேசியாவுக்கு மொதல் தடவை போக போகிறீங்கனாலோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மலேசியாவில் நாங்கள் எங்கெங்கெல்லாம் போனோம், எங்கெங்கெல்லாம் சுற்றி பார்த்தோம், எங்கெங்கெல்லாம் ஷாப்பிங் பண்ணோம், எங்கெல்லாம் சாப்பிட்டோம், இந்த மாதிரி எல்லாத்தையுமே எங்களோட மொத்த ஜேர்னியுமே நாங்கள் அடுத்தடுத்து வர வீடியோவில் அப்டேட் பண்ண போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்கள். இது மலேசியா சீரீஸ் பார்ட் 1 அண்ட் வெல்கம் டு மை சேனல் அன்பாப்புலர் VK. நாங்கள் மொத்தம் 8 பேர். இதில் நிறைய பேருக்கு இதான் மொதல் ஃப்ளைட்டு, ஒரு சிலருக்கு இன்டர்நேஷ்னல் ட்ரிப் இதுதான் ஃபஸ்ட் டைம். எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தவனுக்கு வீல் சேர் அக்சசபிலிட்டி இருக்கிற மாதிரினா தான் ட்ராவலே பண்ண முடியும். அது ஃப்ளைட்டில் எப்படி பண்ணுறது, என்ன ப்ராசஸ்ன்னு ஒரு கிளாரிட்டியாக இது வரைக்கும் யூடியூப்பில் யாருமே சொல்லலை. அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். நார்மலாக எல்லாருக்கும் பண்ணுற மாதிரியே உங்களோட ஃப்ளைட் டிக்கெட்ஸ்லாம் புக் பண்ணியிருக்கேன். ட்ராவல் டேட்டுக்கு 2 டேஸ்க்கு முன்னாடி வெப் செக்இன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போது உங்களுக்கு ஆட் ஆனில் என்னென்ன வேணும் அப்படின்னு நம்ம ப்ரியராகவே நம்ம முடிவு பண்ணிக்கலாம், ஆட் ஆன் பண்ணிக்கலாம். அதில் நம்மளோட சீட்டு, மீலு இதெல்லாமே செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுலேயே நமக்கு வீல் சேர் வேணும்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணி ஆட் ஆன் பண்ணிடலாம். இது ஃபுல்லாக ஃப்ரீ தான், காசுலாம் எதுவும் இல்லை. நீங்கள் இதை பண்ண மறந்துட்டாலோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் நேராக ஏர்போர்ட்டுக்கு போயிட்டீங்கனாலே அங்கேயே உங்களை ஃப்ரண்ட் டெஸ்க்லேயே உங்களை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு வீல் சேர் வேணுமான்னு கேட்டு அவங்களே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. சிம்பிள் ப்ராசஸ் தான். நீங்கள் உங்கள் வீல் சேர் கொண்டு போகிறதுனாலும் கொண்டு போய்க்கலாம், எந்த ஊருக்கு வேணாலும். ஃபுல்லாக ஃப்ரீ தான், அதுக்கெலாம் காசு இல்லை. அது உங்களோட வீல் சேர் செக் பண்ணி ஸ்கேன் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி நேராக ஃப்ளைட்டுக்கு அனுப்பிடுவாங்க. ஏர்போர்ட்டில் இருக்க வீல் சேரில் தான் உங்களை ஃப்ளைட் வரைக்கும் கூட்டிகிட்டு போவாங்க. நீங்கள் எந்த ஊர் ஏர்போர்ட்டில் இறங்க போகிறீங்களோ அங்கே உங்களோட ஓன் வீல் சேர் வந்துடும். ஃப்ளைட் டோர்கிட்டே வந்துடும். நீங்கள் அங்கேருந்து இறங்கி உங்கள் வீல் சேர் அக்சஸ் பண்ணிக்கலாம். இவங்க எல்லோரும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸு. எங்களை வழி அனுப்ப வந்திருக்காங்க. எப்பயும் இந்த மாதிரி எங்கேயாவது வெளியில் போகிறோன்னா நாங்கள் எப்பயுமே எங்கள் ஊரில் இருக்க எல்லா சாமியை கும்பிட்டுட்டு தான் போவோம். அது மாதிரி நாங்கள் இன்றைக்கி பாண்டி கோயிலுக்கு சாமியெல்லாம் கும்பிட்டு தேங்காய் உடைச்சிட்டு தான் கிளம்புறோம். வந்த எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு நாங்களும் இங்கேருந்து கிளம்பிட்டோம். எல்லாரும் அவங்கவுங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கிட்டு வான்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க. இங்கேருந்து நாங்கள் நேராக கிளம்பி அடுத்து மேலூர் போகிறோம். ஏன்னா ஒரு சில டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை இருந்துச்சு. அதெல்லாம் பிரிண்ட் அவுட் எடுக்காமல் நாங்கள் வந்துட்டோம். பிரிண்ட் அவுட் இருக்கணும்னு அவசியம் இல்லை, மொபைலில் காட்டினாலே போதும் தான். ஒரு சேஃப்டிக்கு கையில் ஒரு பிரிண்ட் அவுட்டாக எடுத்து வச்சுக்கோன்னு சொல்லிட்டு போகிறோம். மலேசியாவுக்கு இப்போ விசா ஃப்ரீ தான் இந்தியன்ஸுக்கு. ஆனால் அரைவல் கார்டு நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்கணும். அது வாங்கி வச்சுருக்கோம். அதை மட்டும் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போகலான்னு மேலூர் நோக்கி போயிட்டுருக்கோம். டாக்குமெண்ட்ஸ்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்து முடிச்சிட்டோம். அடுத்து மதுரைக்கு மதுரை சாப்பாடு சாப்பிட எப்படி ஒரு வாரம் ஆயிடும். அதனால் போகும்போது நல்ல மனசார சாப்பிட்டு போவோன்னு சொல்லிட்டு மேலூர் கூரை கடையில் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கோம். வேணுன்றதெல்லாம் இப்பயே சாப்பிட்றோன்ற மாதிரி அங்கே போயிட்டு நான் நமக்கு சாப்பாடு செட் ஆகுதோ இல்லையோ இங்கேயும் எல்லாம் சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு நல்லா வேணுன்றதெல்லாம் வாங்கி சாப்பிட்டோம். திருச்சியிலேருந்து தான் மலேசியாவுக்கு எங்களுக்கு ஃப்ளைட்டு. நாங்கள் மேலூர்லேருந்து திருச்சி வரைக்கும் இப்போ போகணும். எங்களுக்கு எப்படியும் 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிரும். ஃப்ளைட்டுக்கு இன்னுமே 3 மணி நேரம் தான் இருக்குது. சாப்பிட்டு கிளம்பிட்டோம். இனி எங்கேயுமே நிற்கிறதில்ல, நேராக திருச்சி ஏர்போர்ட்டுக்கு தான் போகிறோம். அங்கே போயிட்டு பேக் எல்லாமே செக்இன் பண்ணிவிட்டு எப்படி போக நமக்கு கரெக்டாக டைம் இருக்கும். கொஞ்சம் வேகமாகவே தான் போகிற மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்சம் முன்னாடி கிளம்பிருக்கலாம் போல தான் தோணுச்சு. திருச்சி ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம். இதுக்கு முன்னாடியே திருச்சி ஏர்போர்ட் நான் வந்திருக்கேன். இந்த 2-3 வருஷத்தில் வேறு ஏதோ டெவலப் ஆகிருக்கு, ரொம்ப புதுசாக இருக்குது திருச்சி ஏர்போர்ட்டே. இதுக்கு முன்னாடி வரும்போது ரொம்ப பழைய ஏர்போர்ட்டாக இருந்துச்சு. இப்போ பிரம்மாண்டமாக இருக்குது. செக்இன் பண்ணுற இடத்துலலாம் வீடியோ எல்லாம் எடுக்க முடியல. இப்போ
செக்இன்லாம் பண்ணிவிட்டு உள்ளே வந்துட்டோம். இந்த கேட் பக்கத்தில் வந்துட்டோம். அவ்வளோதான், இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குங்க ஃப்ளைட்டுக்கு. பசங்க பாருங்கள், ஏர்போர்ட்டோட பிரம்மாண்டத்தில் ஒரு ஃபோட்டோ ஷூட் நடத்திட்டு இருக்கானுங்க. கேட் ஓப்பன் ஆயிடுச்சு. எல்லாருமே லைனில் நிற்கிறோம். பாதி பேர் உள்ளே போயிட்டோம். இன்னும் ஃப்ளைட்டில் உள்ள ஆள் ஏற்றலை. ஃப்ளைட் நோக்கி நடந்து போயிட்டுருக்கோம். எல்லாருக்குமே அவ்வளோ சந்தோஷம். நான் சொன்ன மாதிரி இங்கே பாதி பேருக்கு இதான் ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டு. ரொம்பவே சந்தோஷமாக எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கானுங்க பசங்க எல்லாரும். முதல் ஃப்ளைட்டு இன்டர்நேஷ்னல் ட்ரிப் பண்ணுறது இன்னுமே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை தருது. ஃப்ளைட்டோட இன்ஜின் சவுண்ட் எங்களுக்கு இங்கேயே கேட்குது. எல்லோரும் ஃப்ளைட்டை கண்ணால் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. அதோ எங்கள் ஃப்ரெண்டு முன்னாடி போகிறாரு பாருங்க. நாங்கள் ட்ராவல் பண்ணுறது ஏர் ஏஷியா ஃப்ளைட் தான். திருச்சியிலேருந்து மலேசியா வரைக்கும் போகிறோம். நாளைக்கு காலைல இருந்தே நாங்கள் எங்கெங்கெல்லாம் போகிறோம், எங்கெங்கே சாப்பிட்றோம், எங்களுக்கு எவ்வளோ செலவாச்சுன்றது எல்லாத்தையுமே நான் அடுத்தடுத்த ஒரு வீடியோவில் நான் ஒன்று விடாமல் கவர் பண்ணுவேன். உங்களுக்கு என்னோடய ஸ்லோ நரேட்டிவ் பிடிச்சிருந்துச்சுன்னா, இல்லை பிடிக்கலைனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு அடுத்தடுத்து என்னென்ன விஷயம்லாம் வேணுன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அடுத்தடுத்த வீடியோவில் அதெல்லாம் ஆட் பண்ணி உங்களுக்கு இன்னும் என்கேஜிங்கான வீடியோ கொடுக்குறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்பாப்புலர் விகே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் சொன்ன வீல் சேர் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்காவது யூஸ் ஆகும்னா கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.